வெல்கம் டு டிஎன் அஃபிஷியல் கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கார்ட்டூன் ஃபில்டர் தான். எப்படி வந்து நம்ம கார்ட்டூன் ஃபில்டரை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக லேயர் செப்பரேட் பண்ணி ஒரு கிளாரிஃபிகேஷன் முடித்து ஒரு வெக்டார் போர்ட்ரேட் லெவலில் ஒரு அவுட்புட் எடுத்துகிட்டு வரது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்தராக பேசி டைம் பாஸ் பண்ண விரும்பலை. அதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் அஃபிஷியல் கிங் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கினீங்கன்னா நம்ம போகிற எடிட்டிங் வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். லெட்ஸ் கெட் ஆன் த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு மாடல் இமேஜ் எடுத்தேன். இந்த மாடல் இமேஜை வந்து இப்போ நான் ஒரு டூப்ளிகேட் லேயரை எடுத்து கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் மாற்ற வரேன். ஃபர்ஸ்ட் டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு வந்து Ctrl+J ஷார்ட்கட், தென் ஃபில்டர், கன்வெர்ட் ஃபார் ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ் கொடுங்க, தென் கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிட்ருக்கோம். இதை நம்ம இப்போ இதில் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபில்டர், அகைன் ஃபில்டர் கேலரியில் போங்க. அதில் நம்ம கட் அவுட் ஃபில்டரை தான் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். கட் அவுட் ஃபில்டரில் நம்பர் ஆஃப் லெவல்ஸ் 8 வச்சுக்கோங்க. ஏஜ் சிம்ப்ளிசிட்டின்னு இருக்குது, அது உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்ஸு தெரியும், லைன்ஸ், அது உங்களுக்கு ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. மொத்தம் நம்ம இதுமாரி 4 லேயர் ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட்டு ஓவர் கொஞ்சம் இன்க்ரீஸாக கொடுங்க, தென் டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஓகே, நான் 6 வச்சுக்கிறேன். இதை நான் கட் அவுட் 1 நேம் கொடுத்துக்கிறேன். தென் இதை அகைன் காப்பி பண்ணுங்க. நேம் வந்து கட் அவுட் 2ன்னு கொடுத்துக்கிறேன். இதை நம்ம இப்போ கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பண்ணதுனால இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஃபில்டர் கேலரியில் இருக்கும். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள், அகைன் ஃபில்டர் கேலரியில் வரும். இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிளாரிட்டி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எத்தனை கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். தென் கிளிக் ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இன்வெர்ஸ் மாஸ்க் போட போகிறோம். அதுக்கு வந்து ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளோட லேயர் மாஸ்கட்டை வந்து ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இன்வெர்ஸ் மாஸ்க் வந்துடும். தென் நீங்கள் இமேஜ் பார்க்கணுன்னா ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1 டேப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இந்த லேயர் விசிபிள் ஆகும். தென் ஜஸ்ட் டேப் மாறிடும். இதில் வந்து நம்ம ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு சவுண்டர் ஆஃப் ப்ரெஷ். ஓகே, இப்போ நம்ம இங்கே இன்வெர்ஸில் இருக்கிறதுலாம் நம்ம ஒயிட் கலர் வச்சுக்கிறோம். உங்களுக்கு எங்கெங்கே தேவையோ அங்கே மட்டும் ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி அங்கே மட்டும் லைட்டாக ப்ரெஷ் பண்ணுங்கள். ஓகே, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஓகே, நான் லேயர் மாஸ்கில் ஓரளவுக்கு கரெக்டாக ப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தா தெரியுது. தென் அகைன் நம்ம கட் அவுட் 1 வந்து இன்னொரு காப்பி எடுக்க போகிறோம். ஷார்ட்கட் வந்து அகைன் Ctrl+J. அந்த கட் அவுட் 1 காப்பியை நான் வந்து 3ன்னு வச்சுக்கிறேன். அகைன் ஃபில்டர் கேலரியில் போங்க. அதுக்கு சம் கிளாரிஃபிகேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. தென் கிளிக் ஓகே. சேம் மெத்தட், இன்வெர்ஸ் மாஸ்க் லேயர், அகைன் ப்ரெஷ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. தென் நீங்கள் ஷர்ட்ஸ்லாம் டெக்ஸ்டர் கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். தென் ஆட் சாஃப்ட் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அது யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அவ்வளோ தெரியாது நம்ம ப்ரெஷ் பண்ணுறது, சாஃப்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணோன்னா. ஓகே, இதுவும் பர்ஃபெக்ட்.
அகைன் கட் அவுட் ஒன்று காப்பி பண்ணுங்கள். இதுதான் லாஸ்ட்டு ஃபைனல் கட் அவுட். அகைன் ஃபில்டர் கேலரி. இதில் எவ்வளோ நீங்கள் கிளாரிஃபிகேஷன் ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. Okay, then click OK. Again inverse mask. Then brush. ஓகே ஃபினிஷ். இப்போ வந்து நம்ம பாப்அப் ஆர் கார்ட்டூன் வெக்டார் ஆர்ட் இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். தென் நம்ம வெக்டார் ஆர்ட் பண்ண சொல்ல ஒரு கோட்டிங் இருக்கும். அந்த கோட்டிங்கை நம்ம இப்போ எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட லேயர்ஸ் எல்லாம் இப்படி மேலே ஒரு லேயருக்கு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஷிஃப்ட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 4 லேயரும் வந்து செலக்ட் ஆகிடும். தென் ரைட் கிளிக் ஆர் மேக் குரூப்பும் கொடுக்கலாம். குரூப் ஃப்ரம் லேயர்ஸ் கொடுங்க. தென் ஓகே. தென் மேலே ஒரு லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ப்ரஷ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பெயிண்ட்டுன்னு வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து நான் ப்ரஷ்ஷில் ஆர்ட் ப்ரஷ் வச்சுட்டு சைஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறேன். தென் ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வந்து கலர் பிக்கர் வரும். அது ஜஸ்ட் எங்கள் ஒரு கலர் பிக் பண்ணிவிட்டு அப்படியே கோட்டிங் கொடுங்க. பார்க்கறதுக்கு ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு இப்படி மேலே கலர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே அன்வான்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நீட்டாக எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரு அவுட்டர் அப்பியரன்ஸ் பக்காவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் ட்ரா பண்ணி ஒரு கோட்டிங் நீட்டாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லுக் லைக் வெக்டார் ஆர்ட் ஃபினிஷ். லைட்டாக நம்ம வந்து இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். லைட்டாக வந்து இப்போ இது ஒரு லெவல்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டா ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, இப்போ லைட்டாக நம்ம லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். லெவல்ஸ் அண்ட் கர்வ்ஸ் ரெண்டுத்தில் எது வேணால் நம்ம பண்ணிக்கலாம். நான் கர்வ்ஸ் வச்சுட்டேன். பெயிண்ட்டில் வந்து இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து நான் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்க்குறதுக்கு எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. தென் கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. நம்ம லைட்டாக கிரேடியன்ட் மேப் லைட்டாக நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, அதை நார்மல்லேருந்து நம்ம ஓவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாப் ஆஃப் எஃபெக்ட் பக்காவாக வந்திருக்கு. இந்த ஃபோட்டோ வந்து செம்ம ஈஸி மெத்தட் தான். நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல கொஞ்சம் டைம் ஆகிருக்கும். பட் நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண சொல்ல வேறு லெவலில் ஸ்பீட் ஒர்க் பண்ணுறீங்க.
ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டிஎன் அஃபிஷியலுக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பாய்.